கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாபத்தின் கட்டுகளில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். இதில் ஒரு 5 வசனங்களை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகிறோம். ஏராளமான வசனங்கள், சாபத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் உங்கள் இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாக எந்த வார்த்தை இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவஜனமே, சிந்தனையில் இருக்கிற வசனத்திற்கும் இருதயத்தில் இருக்கிற வசனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சிந்தனையில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் மனப்பாட வசனங்களாகவே பதிந்திருக்கிறது. ஆனால் இருதயத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் சாத்தானுக்கு கொடுக்க வேண்டிய மறுபதிலாகவும் அவனை விரட்டக்கூடிய ஆயுதமாகவும் உங்கள் இருதயத்தில் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில சாப கட்டுகள் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள், நாங்கள் இப்பொழுது சொல்ல போகிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்வீர்கள் என்றால், தேவ ஜனங்களே, எங்களோடு சேர்ந்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த கட்டுகள் நிச்சயமாக உடையும். இந்த சாபம் சொல்லுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காணப்படுகிறது. எத்தனை வேலைக்கு போனாலும் அந்த வேலை வாய்க்காது. தொடர் தரித்திரம், எப்பொழுதுமே பொருளாதார ரீதியாக தரித்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கடனின் ஆவி துரத்தி கொண்டே இருக்கு. அவர்கள் தகப்பன் கடனால் தாங்க முடியாமல் மரித்திருப்பார்கள். இப்போ இவர்களும் அந்த கடன் போராட்டத்தில் இருப்பாங்க. வட்டியின் மேல் வட்டி, கடனின் மேல் கடன். தேவ ஜனங்களே, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், நிறைய சாப போராட்டம். சிலருக்கெல்லாம் அடிப்பட்ட இடத்திலே அடிபட்டு கொண்டிருக்கும். ஒரு காலில் அடிபட்டுட்டுனா அந்த காலிலே அடிபட்டு கொண்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு நேரமும் அந்த சாபம் என்ன செய்யும்? தலை தூக்கும். நல்ல ஒரு இன்டர்வியூ வெளிநாட்டுக்கு போகலாம் நினைப்பாங்க, அதுக்கு முந்தின நாள் ஆக்சிடென்ட் ஆயிரும். இப்படி எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அவர்களுக்கு போராட்டமாகவே இருக்கும். காரணம், ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி, ஒரு பொல்லாத போராட்டம், ஒரு தலைமுறையின் ஆவி தாக்கி கொண்டிருக்கிறது. நீ யோசிக்கலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். தேவஜனங்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்கள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டானே தவிர உங்கள் சிந்தனை புதிதாக்கப்படவில்லை. அது கர்த்தருடைய வார்த்தையினால் புதிதாக்கப்படும். உங்கள் உள்ளான மனிதன் மறுபடி பிறந்து விட்டான். உங்கள் சிந்தனை மறுபடி பிறக்கவில்லை. அதை நீங்கள் தான் வசனத்தை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையோடு அலைன் பண்ணி அதை இணைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் மனது, உங்கள் மைண்ட் மறுரூபமாகும். அதோடு நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. இந்த சரீரமும் மறுபடி பிறக்கவில்லை. இந்த சரீரம் நம்முடைய ரிடம்ஷனுக்காக காத்திருக்கிறது. அதனால தேவ ஜனங்களே, சத்துருவானவன் எப்பொழுதுமே இந்த சரீர எண்ணங்களை நமக்கு விரோதமாக தூண்டி விடுவான். பவுல் சொல்லுகிறார், நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டாதுன்னு நினைத்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் நான் அல்ல, என்னை ஆட்டி படைக்கிற ஏதோ ஒரு சக்தி, அந்நிய வல்லமைகள், ஒரு பாவத்தின் வல்லமை, ஒரு பாவத்தின் பிரமாணம் எனக்குள் இருக்கிறத நான் உணர்கிறேன்னு சொல்லுகிறார். தேவ ஜனங்கள், இப்படிப்பட்ட பிரமாணங்கள், அந்தகார ஆவிகள், தலைமுறை சாபங்கள் நம்மளை துரத்தும் என்றால், சாபத்தை கல்வாரி சிலுவையில் நிர்மூலமாக்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அந்த இயேசுவின் நாமத்தினாலும் அந்த சாப கட்டுகளை இன்னைக்கு உடைத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எங்க கூட இணைந்து ஜெபியுங்கள். இன்னைக்கு அநேகருடைய சாபத்தின் வல்லமைகள் உடையும். அநேகரை நெடுநாள தொடர்ந்து வருகிற அந்தகார கட்டுகள், பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி சண்டை போட்டு கொண்டே இருப்பாங்க. ஒரு சமாதானம் இருக்காது. கணவர் எப்பொழுதும் உங்களை அடித்து கொண்டே இருப்பார், இல்லை துன்புறுத்தி கொண்டே இருப்பார். எப்பொழுதுமே மனைவி உங்களை புரிந்து கொள்ளாமலே இருப்பாங்க. எப்பொழுதும் மாமிக்கும் உங்களுக்கும் சண்டை, எப்பொழுதும் இப்படி குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சண்டை, போராட்டம். சபைக்கு போனாலும் வீட்டுக்கு வந்தா போராட்டம், சபையில் போனாலும் நம்மளால ஒரு போராட்டம். நம்ம மேலே அப்படிப்பட்ட ஒரு துர்சாட்சி, துர்மரணம், துர்வியாதியின் ஆவிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனங்களே, எத்தனை நாள் சகித்து கொண்டு இருப்பீங்க? எத்தனை நாள் பொறுமையோடு இருப்பீங்க? ஒரு நாள் ஒரு ராஜா 2 வேட்டை நாய்களை அவிழ்த்து விட்டாராம். அந்த வேட்டை நாய்கள் என்ன செய்ததென்றால், இந்த முயல்களை துரத்தி சென்று முயல்களை பிடிக்குமா. அப்படி ஆயிரக்கணக்கான முயல்களை பிடித்து இந்த நாய்கள் என்ன செய்யும்னா ராஜாக்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு முயல் சரித்திரத்தையே மாட்டிச்சாம். அது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 2 முயலை இந்த நாய்கள் வேகமாக துரத்தி கொண்டு போனது. அதில் ஒரு முயல் என்ன செய்தது? கடிபட்டு செத்தது. இன்னொரு முயல் வேகமாக போனது, திடீர்னு நின்னது. சாகிறதே சாவோம், ஏன் தான் ஓடி நம்ம சாகணும், நின்று சாவோமேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தது. யோசித்து பாருங்க, ஓடினாலும் கடிபட்டு சாக தான் போகிறாங்க. இப்போ கூட உள்ள ஒரு சகோதரன் போய் கொண்டிருந்த அந்த முயல் இறந்துட்டு, இந்த முயல் நினைக்குது நம்ம எப்படியும் ஓடினாலும் இந்த நாய்கள் நம்மளை பிடித்து கொல்ல தான் போகுது.
அதற்கு நம்ம திரும்பி பார்த்து எப்படி தான் நின்றுட்டே சாவுமேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தது, நின்னது. நாய்கள் பயந்தது. நாய்களுக்கு ஒன்றும் ஓடலை, இதற்கு பலமே இல்லை, இது எப்படி நம்மளை எதிர்க்கும் சொல்லி நாய்களுக்கு ஒரு சந்தேகம் தான். பட் இருந்தாலும் நின்றுட்டே ஒருவேளை நம்மளை தாக்கிருமோ கடிச்சிருமோ என்று நாய்கள் பயந்தது. நாய் பின்னாடி போனது. தேவ ஜனங்களே, பிசாசு நம்மளை துரத்துகிறான், நம்ம ஓடிக்கொண்டே இருந்தால் அவன் துரத்தி கொண்டே இருப்பான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் திரும்பி அவனை அட்டாக் பண்ண வேண்டும், திரும்பி அவனை எதிர்க்க வேண்டும். ஆயுதங்களை தரித்து பலவானை முந்தி கட்டி இவ்வகையான ஜாதி பிசாசு உபாசத்தினால் போவாதுன்னு சொன்னதுனால உபாச ஜபங்களை அடிக்கடி பண்ணி இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ற சாட்டை எடுத்து அவனை விரட்ட வேண்டும். தேவ ஆலயங்கள்ல புறா விற்கிறவர்களை கண்ட பொழுது இயேசுவுக்கு ஒரு கோபம் வந்தது. உடனே ஒரு கயிற்றினால் ஒரு சாட்டையை உருவாக்கி அந்த பணம் விற்கிறவர்களை, அவன் சபையை கல்லர் குகையா மாற்றினவர்களை, அவன் வியாபார ஸ்தலமாய் மாற்றினவர்களை ஆண்டவரை இயேசு அடித்து நொறுக்கினார். தேவ ஜனங்களே, உங்களுக்கு அந்த பக்தி வைராக்கியம் வேணும். உங்க பிள்ளைகளை சீரழிக்கிற, உங்க குடும்பத்தை நிர்மலமாக்குகிற, உங்க கணவரை குடிக்க வைக்கிற, உங்க பிள்ளைகளை நாசமாக்குகிற, உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை தடுத்து நிறுத்துகிற சில அந்தகார லோகாதிபதிகள் உண்டு, சில அந்தகார தலைமுறை ஆவிகள் உண்டு. உங்க குடும்பத்தில் யாரோ முன்னோர்கள் செய்த அந்தகாரங்கள் இன்னைக்கு உங்களை தாக்கி கொண்டிருக்குதுன்னா அதற்கு நீங்கள் பலியாக கூடாது. அதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் எழும்பி அவர்களை தாக்க வேண்டும். இது ஒரு மாம்ச யுத்தம் அல்ல, இது ஒரு சண்டை அல்ல, இது ஒரு குத்து சண்டையும் அல்ல, இது ஒரு கெட்ட வார்த்தை போடுகிற ஒரு சண்டை அல்ல, இது உலகத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ்ல போய் நிக்கக்கூடிய சண்டை அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய சண்டை, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இது பிசாசுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நடக்கிற யுத்தம். இது ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க வார்த்தை என்ற பட்டயத்தை எடுத்து அவனை நிர்மலமாக்க கர்த்தர் அழைக்கிறார். வாங்க தேவ ஜனங்களை, நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். வார்த்தை என்ற பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வார்த்தை என்ற கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையில் அல்ல ஒரு கேடகமாக, இந்த வார்த்தையில் அல்ல ஒரு பட்டயமாக இருக்கிறது. இதை எடுத்து நிர்மலமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள போகும் என்றால், உங்க சிந்தனையை தாண்டி உங்க இருதயத்திற்குள் போகும் என்றால், ஆம் தேவ ஜனங்களை, நீங்கள் ஜெயிப்பீர்கள். மார்த்தாளையும் மரியாளையும் கவனித்து பாருங்கள். அவர்களுக்கு உலக வேலை இருந்தது, ஆனால் மரியாளோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்தாள். அவள் சமையல் செய்ய மாட்டேன், குடும்பத்தை கவனிக்க மாட்டேன்னு சொல்லவில்லை. வந்திருக்கிறவர் பெரியவர், எப்பொழுதும் இவர் வரமாட்டார் என்று உணர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்தாள். ஆனால் மார்த்தாளுக்கு நல்லா தெரியும், வந்திருக்கிறவர் எப்பொழுதும் வரமாட்டார், ஆனாலும் என் வேலையை தான் நான் செய்வேன் என்று இருந்தால். தேவ ஜனங்களே, இன்னைக்கு கேட்குற அந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் பதிச்சு, எத்தனை போராட்டம் வந்தாலும் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து இழக்கப்பட்டால் அது திரும்பி உள்ள வர்றது கஷ்டம். அதனால இந்த வார்த்தையை நம்ம இழக்கக்கூடாது. அப்படி நீங்க மரியாதை போல இயேசுவை கனப்படுத்துறது போல உங்க இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தையாகிய இயேசுவை எப்பொழுதுமே காத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக அற்புதம் எப்பொழுதுமே நடக்கும். எல்லாரும் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவது எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. அற்புதமான இந்த 5 வார்த்தைகளையும் தியானிக்க போகிறோம். சாபத்தை உடைத்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிற அற்புதமான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிற பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53வது அதிகாரத்தில் 3, 4, 5 இந்த 3 வசனங்களையும் நம்ம வாசிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து சொல்லுங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். தேவஜனங்களே, கடைசி உள்ள அந்த 2 காரியத்தை பாருங்களேன். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை.
the judgment to make peace for us. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஒரு கடும் உபத்திரவம், ஒரு ஆக்கினை, ஒரு பாதிப்பு அவர் மேல வந்துச்சு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, ஒரு குற்றம் அவர் மேலே வந்துச்சு. அவர் அதை செய்தே ஆகணும். அந்த நியாய தீர்ப்பை அவர் சுமந்தே ஆகணும். எதற்கு? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண. ஒருவேளை உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா? சமாதானத்தை தரக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிம்பொழுது தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அவர் மேலே விழுந்துச்சு, அதனால் நமக்கு சமாதானம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அவருடைய தழும்புகளால் நம்ம சுகம் ஆகிறோம். எத்தனை பேர் ஆண்டவங்க பாவங்களை மன்னித்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? அதே வேதம் தான் சொல்லுகிறது, அவர் என் பாவத்தை மன்னித்து என் நோய்களை குணமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மன்னித்தார்னா நோயும் குணமாகும். உங்கள் வீட்டில் வருகிற சாப வியாதி, குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற வியாதி, பிள்ளைகளை தொடர்ந்து தாக்கக்கூடிய வியாதி, அது தரித்திரமோ வருமான குறைவோ, படிக்கவே வராது. சில பிள்ளைகள் என்ன ஆனாலும் படிக்காது. உடனே சொல்லுவாங்க, உன் அப்பாவை போல தானே இருப்பேன். அப்படி கிடையாது. இது தலைமுறையாக வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வெளிச்சத்தை திருடி இருக்கிறது. பிள்ளைகளுடைய உயர்வை திருடி இருக்கிறது. உங்கள் கணவருடைய உயர்வை பிசாசு திருடி இருக்கிறான். அதனால் அவரும் படிக்காதவராக மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே போராட்டம். இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் உங்கள் பிள்ளைகளும் இதே போல இருப்பார்கள். அதனால் நம்ம கவனம் எடுத்து ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. வாஸ்த முதல் வசனத்தை பாருங்கள். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அவர் பார்த்த பிறகு இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு காட்டுகிறவைகளை அவர் எழுதுகிறார். நடக்க போகிற விஷயங்களை இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 600 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் பார்க்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக, துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவிக்கிறவராக அவர் தரிசனத்தில் பார்க்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, இது சிலுவையில் அப்படியே நடந்தது. இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கண்டுபிடிக்கிறார். ஏன் இயேசு இந்த கோலத்தில் நிற்கிறார்? ஏன் இந்த வேதனையை சகித்து கொண்டிருக்கிறார்? பாருங்கள், வசனம் சொல்கிறது, பாடு அனுபவித்தராக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் பண்ணப்பட்டவராக இருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். தேவ ஜனங்களே, நடக்க போறத சொன்னாங்க. அன்னைக்கு இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஒதுங்கி போனாங்க. எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. சொந்த சீசர்கள் கைவிட்டாங்க. அதை அப்படியே எழுதுகிறார். ஏன் தெரியுமா? இந்த பாடுகள் எல்லாம் இயேசு ஏன் தெரியுமா சகித்தார்? 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? ஏற்றுக்கொண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ஏற்றுக்கொள்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்யும். அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். இனிமே நான் இதை சுமக்க போறது இல்ல. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இதை சுமப்பா. நான் அவருடைய சிலுவையை சுமப்பேன். அவர் என்னுடைய பாடுகளை சுமப்பா. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆம் தேவ ஜனங்களே, இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் இயேசு சிலுவையில் அடிபட்ட பொழுது என்ன தெரியுமா நினைச்சாங்க? அவர் ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு, அவர் தன்னை காப்பாற்ற முடியல நினைத்தாங்க. ஆனா மறைமுகமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் சொல்லுவோமா? என் பாடுகளை என் குடும்பத்துல டைவோர்ஸை உண்டு பண்ற ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவிகள், எல்லா சாப கட்டுகளையும் எல்லா பாடுகளையும் என் நேசர் சிலுவையில சுமந்திருக்கிறார். இனிமே நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் விடுதலையாக்கப்பட்டவள். என் குடும்பம் விடுதலையாக்கப்பட்டது. என்
கணவர் விடுதலையாக்கப்பட்டார். கணவர் விடுதலையாக்கப்பட்டார். என் இயேசு எல்லா பாடுகளையும் சுமந்திருக்கிறார். இயேசு எல்லா பாடுகளையும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியில நிரம்பி சொல்லுங்க, என் இயேசு எல்லா பாடுகளையும் சுமந்திருக்கிறார். இயேசு எல்லா பாடுகளையும் சுமந்திருக்கிறார். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இது நிச்சயமாக நடக்கும். இது நிச்சயமாக நடக்கும். இது ஒரு ஆவிக்குரிய உண்மை. இது ஆவிக்குரிய உண்மை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுதான். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுதான். ஆனாலும் இந்த 2026 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்வில் இது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனங்களே? இது முன்னாடி நடந்த உண்மையா இருந்தாலும் இது இப்பொழுது உங்களுக்கும் செயல்பட போகிறது. ஹalleluya ரபா ரபா ஷதல ரபா பாபா. அநேக அரசர்கள் 4000 ஆண்டு பழமையான நெய், 4000 ஆண்டு 2000 ஆண்டு பழமையான தேன் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர்கள் காய்ச்சி வருடங்கள் ஆனாலும் 1000 ஆண்டு ஆனாலும் 200 ஆண்டு ஆனாலும் 500 ஆண்டு ஆனாலும் பழமையான நெய், பழமையான தேன் வச்சிருக்கிறாங்க. இதுவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இன்னைக்கும் விலையேற பெற்றதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தார்கள் பழைய ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு 500 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள போதை வஸ்துகள் இன்னும் வச்சிருக்கிறாங்க. திராட்சை பழ ரசத்தினால உண்டாக்கப்பட்ட வைன் இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் கோடிகள் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற விஷயங்களே 1000 வருடங்கள் 2000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த விஷயங்களே இன்னைக்கும் அது செயலாகுதுன்னா, இன்னைக்கும் அது செயல்படுதுன்னா, இன்னைக்கு விற்பனை ஆகுதுன்னா, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்த காலத்தாலும் மறைக்க முடியாதது, எந்த மனு குலத்தால் அழிக்க முடியாதது, எந்த ஒரு சூழ்நிலையாலும் காலத்தால் அழிக்க முடியாத அந்த இயேசுவின் ரத்தம் இன்னைக்கும் எனக்காக பரிந்து பேசுகிறது சொல்றவங்க அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆம் தேவ ஜனங்களே, நமக்காக அது பரிந்து பேசுகிறது. நம்முடைய வியாதிகளை நம்மளை விட்டு மாற்றும். வாசிக்கலாம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். தேவ ஜனங்களே, நீங்க சாப போராட்டத்தில் இருக்கீங்களா? கனவுல ஒரே சர்ப்பமும் போராட்டமும் இருக்கா? எப்பொழுதும் உங்களை டார்கெட் பண்ணி, உங்களை கார்னர் பண்ணி, எல்லாரும் நீங்க தான் தவறுன்னு சொல்லி உங்களை ஏசுறாங்களா? உங்கள் குடும்பம் உடைக்குதா? உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? கவலையே படாதீங்க. இது எல்லாம் சாபத்தின் அறிகுறி. இது நீங்கள் சுமக்க வேண்டியதுன்னு கிடையாது. இது உங்களுக்கு உரியதே கிடையாது. ஒரு இரட்சகர், ஒரு கர்த்தர் நமக்காக பலியாகிவிட்டார். அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் கர்த்தர் சுமந்துட்டார் என்று சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா பிசாசு ஓடி போவான். அவன் உங்களை நிந்தனைப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் சாட்சியை கெட்டு போக பண்ணலாம், உங்கள் பிள்ளைகளுடைய சாட்சியை கெட்டு போகலான்னு பண்ணும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகுகிறேன். என் குடும்பம் குணமாகுகிறது. என் பிள்ளைகள் குணமாகிறார்கள். என் கணவர் குணமாகிறார். என் மனைவி குணமாகிறாள். என்னுடைய மாமி மாமனார் குணமாகிறாங்க. என் திருச்சபை குணமாகிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை குணமாகிறது. எல்லா அசம்பாவிதங்கள் மாறுகிறது. எல்லா இருளின் ஆவிகள் ஓடுகிறது. நான் விடுதலையாகுகிறேன். நான் விடுதலைக்குள் கால் வைக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் நான் சகித்த சாபங்கள், இப்பொழுது நான் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் தகர்க்கப்படுகிறது. அவைகள் உடைக்கப்படுகிறது. இயேசு என்ற நாமத்துக்கு முன்பதாக எல்லா இருளின் ஆவிகள், எல்லா சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்டு போகிறது. கட்டப்பட்டு போகிறது. நான் அதை ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கிறேன். வருமான குறைவை ஜெயிக்கிறேன். தரித்திரத்தை ஜெயிக்கிறேன். சமாதான குறைவை ஜெயிக்கிறேன். படிக்க முடியாத தன்மைகளை ஜெயிக்கிறேன். வீடு கட்ட முடியாத தன்மைகளை ஜெயிக்கிறேன். நல்ல தொழிலை தொடங்க முடியாத தன்மைகளை ஜெயிக்கிறேன். ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியாத தன்மைகளை ஜெயிக்கிறேன்.
முடியாத தன்மையை எல்லா ஜெயிக்கிறேன். பாவ வல்லமைகளையும் ஜெயிக்கிறேன். எல்லா பாவ வல்லமைகளையும் நான் ஜெயிக்கிறேன். எழும்பி பிரகாசிப்பேன். நான் எழும்பி பிரகாசிப்பேன். எந்த பிசாசாலையும் என்னை தடை பண்ண முடியாது. எந்த பிசாசாலையும் தடை பண்ண முடியாது. ஏன்னா எனக்காக ஒருத்தர் கரையம் கொடுத்து விட்டார். ஏன்னா எனக்காக ஒருவர் கரையம் கொடுத்து விட்டார். I am purchased. I am purchased. நான் வாங்கப்பட்டேன். நான் நான் வாங்கப்பட்டேன். கிரயத்திற்கு நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். கிரயத்திற்கு இனி வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடையவன் அல்ல, நான் இனி என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன். நான் அவருடையவன். நான் அவருடையவள், நான் அவருடையவன். அவர் என்னுடையவர். அவர் என்னுடையவன். நான் அவருக்காக வாழுவேன். நான் அவருக்காக அவர் வாழுவேன். எனக்காக வந்தார் அல்லவா, அவர் எனக்காக வந்தார் நான் அல்லவா, அவருக்காக வாழுவேன். நான் அவருக்காக ஆம் வாழுவேன். தேவச்சனங்களே, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வசனத்தை ஒன்ன வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. உங்கள் நிமித்தம், நல்ல கவனமா பாருங்க, உங்கள் நிமித்தம், ஃபார் யூ, பிகாஸ் ஆஃப் யூ, நீங்க உயர்த்தப்பட, நீங்க ஆவிக்குரிய ஆமென் உயர்த்தப்பட, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யனா மாற, உலகத்துல செழித்து வாழ, அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதான காசு உடையவர்களாக இருக்க, பொருளாதார வசதிகளை பெற்றுக்கொள்ள, அந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து, அந்த பிடியிலிருந்து விடுதலையாகி ஒரு சபையை கட்டுறதுக்கு ஒரு காசு கொடுக்கணும்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 500 ரூபா தாண்டி கொடுக்க இல்லை, ஒரு 5000 ரூபா கொடுக்கணும்னா முடியலை. ஒரு சபை கட்டுறாங்க, 4 பேர் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். அந்த சபை கெட்டப்படும் பொழுது, தேவ ஜனங்களுக்காக ஒரு ஆராதிக்கிற ஒரு எல்லை கட்டப்படும் பொழுது, அங்கே ஒரு காரியத்தை வாங்கி கொடுக்க நமக்கு காசு இல்லை, 4 ஏழைகளுக்கு உதவி செய்ய நமக்கு காசு இல்லை. ஏன் இந்த நிலைமை இருக்கிறது? ஏன் காணிக்க கொடுக்க காசு இல்லை? ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலை இல்லை, வருமானம் இல்லை. சாபத்தின் வல்லமை இன்னைக்கும் கிரியை செய்கிறது. தேவ ஜனங்களே, 3 விதமான பாடுகள் உண்டு. ஒன்று கர்த்தர் அனுமதிக்கிற பாடு, இன்னொன்று நம்ம பாவத்தினால் வரக்கூடிய பாடு, இன்னொன்று சாபத்தினால் வரக்கூடிய பாடு. இந்த சாபத்தினால் வரக்கூடிய பாடு நீங்கள் பாவம் செய்ததுனால வரல. ஆதாம்கிட்ட இருந்து வரக்கூடிய பாவம் நம்ம செய்த பாவத்தினால அது நம்மளை தாக்கல. ஆதாம் செய்த பாவத்தினால நம்மளை தாக்குது. இதுதான் சாபம். இதிலிருந்து விடுதலையாக தான் இயேசு நமக்கு வந்தார். ஆனாலும் தேவ ஜனங்களே, இந்த சாபத்தின் உள்ள பாடுகள் நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ணலனா அது நம்மளை விட்டு போகாது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்கள் போராடுங்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பலவான முந்தி கெட்டு, இப்படிலாம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் நம்ம செய்யலைன்னா இவ்வகையான பிசாசு உபாசத்தினால் ஜெபத்தினால் போகாது. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் ஏன் நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார்னா, இதையெல்லாம் செய்தால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க முடியும். இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிசாசை விரட்டுறாரு, ஆனால் சீசர்களால் விரட்ட முடியல. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாடி அந்த விசுவாசம் இல்லை. அவர்கள் அதை ஜெயிக்கக்கூடிய திராணியை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நாமத்தினால நமக்கு அந்த விடுதலை இருக்குது. இதை நாம் அனுபவிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக ஐஸ்வர்யவானாக இருந்தவர் நமக்காக தரித்திரமானார். நம்ம தரித்திரமாக இருந்த நம்ம ஐஸ்வர்யவானாக்கப்படுகிறோம். தேவ ஜனங்களே, இது பொருளாதார ஐஸ்வர்யத்தை மட்டும் நாம் சொல்ல முடியாது. இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். எல்லாமே தருவார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறதுக்கு காசு இல்லாமல் அன்று வச்சிருக்க மாட்டார். அவர் தானே சொல்லியிருக்கிறார், வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கறதுல அல்லது. அப்போ உங்களுக்கு கொடுக்குறவர்களா வைப்பார், காணிக்க கொடுக்குறவர்களா வைப்பார், ஏழைகளுக்கு கடன் கொடுக்குறவர்களா வைப்பார். வசனம் சொல்லுகிறதில்லவா, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், 1-2 நபர்களுக்கு அல்ல, ஏகப்பட்ட நபர்கள் கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்றார், இனி உங்க கரம் அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்குறதாக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதா மாற கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அப்படியே உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு உங்க கரங்களை தொட விரும்புகிறார். எல்லாரும் இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். தரித்திரரானார். நீங்க உயர்த்தப்படும்படி
உயர்த்தப்படும்படி, நீங்க உயர்த்தப்படும்படி, உங்க கைகள் ஆசீர்வதிக்கும்படி, உங்க கையை ஆசீர்வதிக்கும்படி, உங்க கைகள் வியாதியஸ்தர்களை தொடும் பொழுது உங்க கைகள் வியாதியஸ்தர்களை தொடும்போது அவர்கள் எழும்பும்படி, அவர்கள் எழும்பும்படி, அவர்கள் விடுதலை அடையும்படி, அவர்கள் விடுதலை உங்க அடையும்படி, வாயால பிசாசு ஓடும்படி, உங்க வாயால பிசாசு நீங்க ஓடும்படி, அநேக ஆயிரங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்க அநேக ஆயிரங்களுக்கு கொடுக்கும்படி அவர் தரித்திரராயிட்டாரு. அவர் தரித்திரராயிட்டார். அப்படியே உங்க கைகள் வசந்திருக்கும் பொழுது, உங்க கரங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுது தரித்திரரான அவர் தரித்திரரான உங்க அவர் கைகளை பிடித்து தூக்குகிறார். கரங்களை பிடித்து தூக்குகிறார். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? நீங்க ஐஸ்வர்யனாக மாறுகிறீங்க. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இந்த மாறுகிறீர்கள். நேரத்தில் இருந்து உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். இந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு கர்த்தர் உங்க ஐஸ்வர்யம் கைகளை உண்டாகும். பிடித்து தூக்குகிறார். கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்து நீங்க இனி தூக்குகிறார். ஐஸ்வர்யவான். நீங்கள் இனி நீங்க ஐஸ்வர்யவான். ஆவிக்குரிய கோடீஸ்வரர். நீங்கள் ஆவிக்குரிய கோடீஸ்வரர். ஏழைகளுக்கு கொடுத்து உதவும் கோடீஸ்வரர். ஏழைகளுக்கு கொடுத்து உதவும் இதுதான் உங்க கோடீஸ்வரர். மேல உள்ள வாக்குத்தத்தம். உங்க மேல உள்ள வாக்குத்தத்தம் வந்துட்டு தேவஜனங்களை ஆபிரகாமுக்கு பத்தி ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, நீ ஒரு பிள்ளையை பெறுவேன். அதுக்கு தடை இருந்துச்சு. அதே போல உங்க வாக்குத்தத்தம் வந்துட்டு நீங்க என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்றீங்களோ நீங்க ஐஸ்வர்யவான். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு பொறுமையா இருக்கிறீங்க, காத்து இருக்கிறீங்க. நிறைவேறும். ஆண்டு சொல்லுகிறார், நிறைவேறும். நிறைவேறும் காலத்தில் வந்திருக்கிறீர்கள். இனி காலம் தாமதிக்காது. கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பார். அநேகர் உங்களை போஷித்தார்கள். அநேகரால் நீங்க போஷிக்கப்பட்டீர்கள். ஆனா இனிமே நீங்க அவர்களை போஷிப்பீர்கள். உங்க குடும்பம் நீங்க அவர்களை போஷிப்பீர்கள். உங்க மூலமா உண்டாகும். உங்க மூலமா ஜீவ தண்ணீர் ஓடும். உங்க மூலமா ஐஸ்வர்யம் ஓடும். உங்க மூலமா விசாலம் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமே. தேவ ஜனங்களை இன்னொரு வார்த்தை எடுத்து நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். 5வது வசனம், கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். நல்ல கவனமா பாருங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அது எப்படி நமக்கு வருது? கிறிஸ்து இயேசுவினால். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினால். புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. தேவஜனங்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் மூலமாக தேசத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். அப்படி பார்த்தா ஆபிரகாம் மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா இயேசு கிறிஸ்து மூலமா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ற நபர் அந்த சந்ததியில் வாரார். அவர் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதனால தேவ ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நிறைய பேர் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தார். அவர்கிட்ட பொண்ணு வெளியே இருந்துச்சு. அவர் பயங்கர சம்பனராக இருந்தார். வேலைக்காரர்ல வைத்திருந்தார். தேவ ஜனங்களே, அது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் அதிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம், இயேசு என்ற வாக்குத்தத்தப்பட்ட ஆசீர்வாதம். உங்க சாபங்களை உடைக்கிறவர், வியாதிகளை மாற்றுகிறவர், உங்க கடன்களை மாற்றி உங்களை உயரத்துக்கு கொண்டு வருகிறவர், அந்த சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொண்டு வருகிறவர், அந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை கொண்டு வருகிறவர், குடிகார கணவரை மாற்றுகிறவர், மோசமான பாவ பழக்கங்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது உங்க குடும்பத்தில் ஊத்துவார். நீங்க தான் தாகத்தோடு கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டில் பணத்தை நீங்க கொட்ட போறீங்களா, இல்லை எழுப்புதலை கொட்ட போறீங்களான்னு நீங்க அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, பணம் 2வது தாங்க, முதல்ல என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை ஊத்துங்க. அப்பந்தான் அந்த பணம் வீணாகாது. எவ்வளோ பொருளும் பணமும் பட்டமும் பதவியும் வந்தாலும் மனுஷன் பரிசுத்தமாக இல்லைன்னா, மனுஷன் குடிகாரனாக இருந்தால் அவ்வளோ வேஸ்ட் ஆகும். அப்போ முதல்ல ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஃபவுண்டேஷன் கிறிஸ்து தான் ஃபவுண்டேஷன், இயேசு தான் ஃபவுண்டேஷன். பணம் எல்லாம் 2வது, படிப்பு 2வது, பட்டம் பதவி 2வது. முதல்ல இயேசு இருந்தாருன்னா மீதி எல்லாம் வரும். பட்டம் தேவைன்னா பட்டம் வரும், பணம் தேவைன்னா பணம் வரும், பதவி தேவைன்னா பதவி வரும், பொருளாதாரம் தேவைன்னா பொருளாதாரம் வரும், வீடு வேணா வீடு வரும், ஸ்கூல் வேணா ஸ்கூல் வரும், ஹாஸ்பிட்டல் கிட்டுறீங்களா ஹாஸ்பிட்டலுக்குள்ள செலவை தருவார், எல்லாம் தரப்போகிறார். ஆனால் முதலாவது வர வேண்டியது ஆபிரகாமின் சந்ததியில இருந்து ஒரு ஆசீர்வாதம் நம்மளை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சாப கட்டுகளை உடைத்து தள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம், கெட்ட சுபாவங்களை மாற்றுகிற ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை தருகிற ஒரு ஜீவ
ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியிலிருந்து வருகிறார். அந்த ஆசீர்வாதம், அந்த தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, நான் இயேசுவின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். என் சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். நான் விடுதலையாகிறேன். இதை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். நான் இதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பேன். எப்பெல்லாம் சாபம் என்னை துரத்துகிறதோ இனி நான் ஓட போவதில்லை. இனி சாபம் துரத்துதே, நான் ஓட போவதில்லை. நான் அதை துரத்துவேன். இயேசுவின் நாமத்தில் துரத்துவேன். அது ஓடுகிற வரை, அது என்னை விட்டு ஓடுகிற வரை நான் அதை துரத்தி மேற்கொள்ளுவேன். ஆம் தேவச்சனங்களே, இனி நீங்க ஓட வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க சாபத்தை விரட்டணும். சாபத்தில் பிடிபட்டவர்களை, மரண இருளில் உள்ளவர்களை, பயத்தில் உள்ளவர்களை அந்த இருளில் இருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு இயேசு வந்தார். அந்த இயேசுவை நீங்க சுமக்கணும், மற்றவர்களுக்கு விடுதலையை கூறணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். இத்தனை ஆண்டுகள் பிறகு ஏன் கெட்டப்பட்டிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, தேவநாம மகிமைக்காக கர்த்தர் உங்களை சில பாடுகள் அனுமதித்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையா இருக்கான்று கற்றுக் கொடுத்தார். இனி நீங்கள் வாக்குத்தத்தத்தை பார்ப்பீர்கள், விடுதலையை பார்ப்பீர்கள். அதனால தான் இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து ஆண்டு ஜெபிக்க வைத்திருக்கிறார். தொடர்ந்து இப்படிப்பட்ட வசனங்களை வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைச்சிட்டுனா அந்த வார்த்தைகளை எழுதி வைங்க. அதை தொடர்ந்து இப்படி அறிக்கை பண்ணி ஜெபிங்க. பாருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம். கிட்டத்தட்ட 1/2 hour ஜெபிச்சிருக்கிறோம். கொஞ்ச நேரம் தான் ஜெபிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு 5 minutes, ஒரு 5 நிமிடம் ஜெபித்த மாதிரி தான் இருந்துச்சு. 1/2 மணிக்கூர் ஜெபிச்சிட்டோம். இந்த 1/2 மணிக்கூர் ஜெபமும் 1-2 பேர் நம்ம பண்ண போறதில்ல. 10,000 பேர் இல்லை 15,000 பேர், எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்களோ அத்தனை நபர்களுடைய ஜெபமும் சாபங்களை உடைக்கும், குடும்பங்களை விடுதலையாக்கும். எங்கே 2-3 பேர் கொடுக்குறீங்களோ அங்கே இயேசு வாராராம். நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள சாபம் மாறும். இப்போ எல்லாரும் கருத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிவு வந்துட்டோம். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்பான ஆண்டவரே, எல்லா சாபத்தையும் நீங்க அந்த கல்வாரி சிலுவையில அடித்து நிர்மூலமாக்கிட்டீங்க. ரத்தம் சிந்தினீங்க. உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகுகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பலி உங்க மேல விழுந்தது. அது உங்க பிள்ளையாகிய நாங்கள் அனுபவிக்கணும். எங்க அப்பாவாகிய நீங்க பட்ட கஷ்டத்திற்கு, நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சதற்கு நாங்க பிசாசுக்கு மறுபதில் கொடுக்கணும். நாங்க உம்முடைய வெற்றியை அனுபவிக்கணும். நாங்க பாவத்தில் மாட்டாதபடி, குடும்பங்கள் பாவத்தில் மாட்டாதபடி, நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருந்த ரட்சிப்பை நாங்கள் கரைப்படுத்தாதபடி, அதை கனப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து உங்க தியாகத்திற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களா இருக்கணும். எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, எங்களை விடுதலையாக்குறதுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அநேகருடைய கட்டுகள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இதில் இருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொரு பாவம் செய்தவர்களை பார்த்து சொல்லுவார், ஒவ்வொரு வியாதியும் சுகமாயிட்டு சொல்லுவார், இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லுவார். அதே போல் உங்கள் கட்டுகள் விடுதலை ஆகியிருக்குதுன்னா இதை அடுத்த நாளே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பியும் போய் சாபத்தில் மாட்டாதபடி தொடர்ந்து ஜப வாழ்க்கையில் இந்த வசனங்களை என்ன செய்யுங்க, கன்ஃபஸ் பண்ணி ஜெபிங்க. நீங்கள் இன்னும் பாவம் செய்ய 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 அதிக கேடு உள்ளது நடக்கும். அப்போ பாவத்தை நம்ம முடிந்த லெவல் அவாய்ட் பண்ணணும். நம்ம சிந்தனையை அதற்கு விட்டு கொடுக்காமல் நம்மளை காத்துக்கொள்ளணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் தேவனால் பிறந்தவுடனே தன்னாலே பாதுகாப்பு வருமானு கேட்டால் கிடையாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்ளணும். உங்கள் ஃப்ரீவில், உங்களுடைய அந்த சுய சித்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்த எல்லா தேவஜனத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆவி நிறைந்திருக்கும். தேவனிடத்திலிருந்து கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை தான் உங்களிடத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 நாளும் கிட்டத்தட்ட 10 வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சேனல்லையும் நம்ம போட்டிருந்தோம். காட்ஸ் பவர் டிவி, ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்லாம் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதிகாலை ஜெபமும் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
எங்களோடு ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விஷயம் கூட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. நல்ல ஆவிக்குரிய பலனை கர்த்தர் தருவார். மீண்டும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போடுவோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.